இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட விளை நிலங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே விவசாய நிலங்களை அபகரிக்கின்ற விதமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் விவசாயிய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.